ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி ஒரு சூப்பரான சோப் எப்படி தயார் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். உளுந்து நான் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி நான் எது பவுட்ரு பண்ணி வச்சாலும் இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக ஸ்டார்டிங் வேர்டு மாதிரி யூஸ் பண்ணி போட்டுக்குவோம். உளுந்து, பச்சைப்பயிறு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில். ஏன்னா அரிசி மாவு உளுந்தை பார்த்தா ஒரே இதுவாக இருக்குது, அந்த கன்ஃபியூஸாக இருந்தால் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிக்குவேன். இப்போ இது உளுந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். பியூர் சோப் இந்த அளவுக்கு ஒரு பாதி பீஸ் எடுத்துருக்கிறேன். பாதின்றது ஜாஸ்தியாக இருக்குது. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, அடுத்து ரோஸ் வாட்ரு. இது 3 வச்சு நம்ம ஸ்கின் நல்லா க்ளோவாக, இது தினம் நீங்கள் ஃபுல் பாடிக்கோ எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா கலர் நம்மளுக்கு இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கும். அதே ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க நீங்கள் கவலைப்படாதீங்க. ஏன்னா சாதாரண உளுந்து நம்ம அரைச்சாலும் நம்ம கை கொஞ்சம் இடத்துல உளுந்தில் வச்சு அவ்வளோ ஒரு மாதிரி வெளியேனாவது. அந்த மாதிரி இது நீங்கள் கண்டினியூவாக இது பண்ணுங்க. கண்டிப்பாக உங்கள் கலரை சேஞ்ச் பண்ணி கொடுக்கும், நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்குது. வாங்க இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாம். நான் இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு அதில் ஒரு இது போட்டு வச்சுருக்கிறேன், ஸ்டாண்டு. இப்போ நான் தேவையான அளவுக்கு ஒரு பவுல் எடுத்துருக்கிறேன். இப்போ அதில் தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் உளுந்து எடுத்துக்கிறேன். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுந்து, நல்லா கொஞ்சம் பெரிய டீஸ்பூனாக, சின்ன இந்த டீஸ்பூனில் வேண்டாம், பெரிய டீஸ்பூன். இப்போ தேவையான அளவுக்கு இதில் ரோஸ் வாட்ரு, நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். இன்னும் ரோஸ் வாட்ரு தேவையான அளவுக்கு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஊற்றி நல்லா நான் கலக்கிக்கிறேன். இதில் வேறு எதுவும் மிக்சிங் பண்ணுறதுல நீங்கள் உளுந்தே அரைச்சிட்டு அப்படியுமா பவுட்ரு பண்ணி வைக்கல, நான் அப்படியே அரைக்கலைன்னா பரவாயில்ல. நீங்கள் உளுந்து டைரெக்டாகவே நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 2 மணி நேரம் நல்லா அதை அரைச்சிட்டு நல்லா ஒரு மாதிரி நல்லா நைஸாக இருக்கணும். நம்ம பவுட்ரு பண்ணி எப்படி எடுத்து வச்சுக்கிறோம் ஃபேஸ் க்ரீம் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி நல்லா அரைச்சி பவுட்ரு பண்ணிட்டு நம்ம கட்டி கட்டி இருக்கும், இதெல்லாம் நல்லா இது பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கூட நீங்கள் உளுந்து ஊற வச்சுட்டு ஒரு 2 ஹவருக்கு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு ரோஸ் வாட்டர் ஊற்றி, இல்லை நீங்கள் ஊற வச்ச உளுந்து தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதுவும் நீங்கள் நல்லா அதுக்காக ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. ஒரு அளவுக்கு ஊற வச்சு உளுந்த தண்ணியில் நீங்கள் அரைச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் சோப் ரெடி பண்ணிக்கலாம். நான் பவுட்ரு இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் எனக்கு யூஸ் ஆகுது. மாதிரி பவுட்ரு நான் ரெடி பண்ணி வச்சுக்கணாக்கா பாருங்க. இப்போ ஒரு கட்டி கூட இல்லை, இந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ் பேக் மாதிரி ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா கட்டி இருந்துச்சுன்னா சோப்பில் கூட நம்மளுக்கு கட்டியாகவே இப்போ நம்ம ஊற்றும் போது கூட நம்ம நல்லா கலக்கி எடுத்து வச்சுக்கணும். இப்போ இதில் நல்லா தண்ணி சூடாயிடுச்சு. இப்போ நான் பாத்திரத்தை வச்சுக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவுக்கு நான் சோப் ஒரு சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். சோப்பு இது மாதிரி ஒரு சின்ன பீஸாக தேவையான அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது நல்லா சூடாகிட்டு இருக்குது. இப்போ இதில் நான் இந்த சோப்பை நல்லா சூடாகிடுச்சு. நம்ம இது கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணுறது இந்த மாதிரி நல்லா சூடாகிடும். சூடான பிறகு நம்ம நல்லா இது சீக்கிரம் இதாகும். நம்ம ரொம்ப பெரிய பீஸ் போட்டோம்னா அது மெல்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகும். நம்ம சின்ன பீஸ் போட்டோம்னா நல்லா சீக்கிரம் மெல்ட் ஆகிடும். இந்த மாதிரி நம்ம பவுடர் எல்லாம் அரைச்சி வச்சுக்கினாக்கா நம்ம எப்போ வேணாலும் சோப்பு சரி, ஒரு ஃபேஸ் பேக்கு, ஃபேஸ் க்ரீம் எது வேணாலும் டக்குன்னு நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி கொதிக்குது. இப்போ நான் சிம்மில் வச்சுக்கிறேன். உளுந்து நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்குது. நீங்கள் காலையில் சாயங்காலம் கூட உங்கள் டைம் இருந்துச்சுன்னா நீங்கள் உளுந்து என்ன பவுட்ரு பண்ணி வச்சுக்கின்னு நல்லா அதில் லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் முகத்துக்கு நீங்கள் போட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். எவ்வளோ ஒரு டிஃப்ரெண்ட் தெரியுதுன்னு சொல்லிட்டுன்னு அது கண்டினியூவாக ஒரு வாரம் போட்டு எந்த டிஃப்ரெண்ட் தெரியலனாக்கா உடனே இதாகாது. நீங்கள் முயற்சி பண்ணும். பாருங்கள் இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இருக்கு.
நான் தேவையான அளவுக்கு தான் கொஞ்சமாக சோப்பு எடுத்துக்கிறேன், ஏன்னா ஜாஸ்தி வேண்டாம். இது உங்களுக்கு வீடியோ போடுறது தான். இது நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த சோப்பெல்லாம். பாருங்க நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறது இதில் ஊற்றி கலக்கிக்கலாம். இந்த சோப்பில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது இந்த கட்டியெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் நல்லா க்ளீனாக சோப்பும் இதாகும். கட்டி இருந்துச்சுனாக்கா அவ்வளோ இதுவாக கிளியராக வராது. பாருங்கள் இந்த அளவுக்கு. நான் பியூர் சோப்பு யூஸ் பண்ணுறதுனால அந்த கலர் கொஞ்சம் அதில் மிக்ஸ் ஆகிட்டு வரும். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது சோப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி என்கிட்ட பிளாஸ்டிக்கு இந்த மாதிரி இருக்குது. உங்கள்கிட்ட மோல்டு இருந்துச்சுன்னா நீங்கள் மோல்டு எடுத்துக்கோங்க. நான் இதில் தேங்காய் எண்ணெய் போட்டுருக்கேன். சும்மா சுற்றிரும் இதை தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 2-3 ட்ராப்ஸ் போட்டால் போதும், ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இதில் தான் இந்த ஹார்ட் ஷேப்பில் இருக்கிறதுல நான் இந்த சோப்பை உளுந்து வந்து நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். அது இல்லாமல் ரோஸ் வாட்டரில் நல்லா ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் கொடுக்கும். பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. இப்போ இதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இது எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் நல்லா ஆறணும். ரொம்ப சுட இருக்கிறது அப்படியே ஊற்றக்கூடாது. நல்லா ஆறின பிறகு அந்த ஊற்றிக்கலாம். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது மோல்டு இருந்தால் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இதில் தான் ஊற்றணும்னு இல்லை. இந்த மாதிரியில் உங்கள்கிட்ட எது பிடிச்சி என்ன மாதிரி டிசைனோ அதில் நீங்கள் எடுத்துக்கலாம். பாருங்கள் இப்போ நான் எண்ணெய் இல்லை இதில் வந்துட்டு ஃபுல்லாக இப்போ ஊற்றிக்க போகிறோம். இது நல்லா ஹார்ட் ஷேப்பில். இப்போ அது ஒரு ஹவர் விட்டு காய வச்ச பிறகு உங்களுக்கு காட்டுறேன் என்ன சூப்பராக ஒரு சோப் ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஸ்கின் ஒயிட்டிங் பண்ணுறதுக்கு உளுந்தில் ஒரு சூப்பரான சோப்பு இப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அளவுக்கு சூப்பரான உளுந்தில் சோப் ரெடி. நல்லா நம்ம ஸ்கின் ஒயிட்டிங் பண்ணி கொடுக்க ஃபுல் பாடிக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எந்த மோல்டு இருந்தாலும் அந்த மோல்டு நீங்கள் ஊற்றி இது பண்ணிக்கலாம். என்கிட்ட இந்த ஷேப்பில் நான் ஊற்றி எடுத்து வச்சுருக்கிறேன். நல்லா ஹாட் ஷேப்பில் இது வந்துட்டு நம்ம ஊற்றும் போது அந்த நுரை இருக்குதுங்க, அந்த நுரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.